ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லியனியர் சீட்ஸ். இன்னைக்கு நாம எஃப்டி லேடரிங்னா என்னன்னு ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் பார்த்துடலாமா? நம்மள சில பேர் நம்ம கையில இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டையும் ஒரே எஃப்டியில் ஒரே டென்யூருக்கு இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் எஃப்டி லேடரிங். எஃப்டி லேடரிங்னா நம்ம கிட்ட இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டையும் ஒரே எஃப்டியில் போடாம வெவ்வேறு டென்யூர்ஸ்ல வெவ்வேறு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு 5 lakhs rupees இருக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த 5 lakhs rupeesல இருந்து ஃபர்ஸ்ட் 1 lakh 1 year டென்யூருக்கு பேங்க் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்ல, பேங்க் ஒன் இந்த சென்ஸ் அது எந்த பேங்க்கா வேணா இருக்கலாம், நம்மளுக்கு ஃபேவரபிளான பேங்க் அது எந்த பேங்க்கா வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் 1 lakh 2 years டென்யூருக்கு பேங்க் 2லையும், நெக்ஸ்ட் 1 lakh 3 years டென்யூர்ஸ்க்கு பேங்க் 3லையும், நெக்ஸ்ட் 1 lakh 4 years டென்யூர்ஸ்க்கு பேங்க் 4லையும், அண்ட் தென் கடைசி 1 lakh 5 years டென்யூர்ஸ்க்கு பேங்க் 5லையும், மொத்தமா 5 lakhsையும் 5 டிஃபரன்ஸ் டென்யூர்ஸ்ல 5 டிஃபரெண்ட் பேங்க்ஸ்ல டெபாசிட் பண்ணிடுவேன். இதனால எனக்கு என்ன யூஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஃப்டி லேடரிங் யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துலயும் ஒரு எஃப்டி மெச்சூரிட்டி ஆகும். அதனால திடீர் பண தேவை வந்தா நம்ம ஃபுல் எஃப்டியும் பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கும். அதே நேரத்துல ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையா இருந்தது அப்படின்னா அதே நேரத்துல மெச்சூரிட்டி ஆகிற எஃப்டியை அப்போ வந்திருக்கிற நியூ எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்க்கு ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால இப்போதைக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையா இருந்ததுன்னா நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் கரெக்டா இருக்கும். எஃப்டி லேடரிங்கிறது எஃப்டியோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, லிக்விடிட்டி, ரெகுலர் மெச்சூரிட்டி, பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மூணையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.